ஏய் திமிரு பிடிச்சவளே, உன் கொட்டத்தை அடக்க ஆண்டவன் ஒருத்தங்களை அனுப்புவான்னு சொன்னல்ல, இப்ப நடந்துருச்சா? நீ கவலைப்படாதம்மா, உனக்கு இந்த மாமா சப்போர்ட் எப்பவும் இருக்கும். நீ அடிச்சு நொறுக்கு. இவ கதறி அழணும். என் பாக்கியத்துக்கு முன்னாடி மண்டி போட்டு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு இவ கதறி அழணும். அத நீ செய்வமா? கண்டிப்பா மாமா, நீங்க நினைச்சத கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். இது போதும்மா, இது போதும். முறைப்படி நீ தாலி கட்டிக்கிட்டு வா. நீ காலடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே நான் குதிரைக்கு வச்சிருந்த சவுக்கு இருக்கு, அதை எடுத்து நான் உன் கையில கொடுக்கறேன். அதை எடுத்து இவளை வெளாசுன்னு வெளாசு. நீ அடிக்கிற அடியில இவ தோல் கிழியணும், ரத்தம் ஓடணும். அப்பதான் இவ திருந்துவா. என்ன நடக்குதுங்க? பூச்சாண்டி காட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் பயந்தவன் இந்த மகேஸ்வரி கிடையாது. இப்படி கள்ளத்தனமா திருட்டுத்தனமா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா நீ என் மருமகள் அறிவியா? சரவணனை நீ நேத்தி பார்த்து இன்னைக்கு பழகிருக்க. நான் குழந்தையில இருந்தே அவனை பார்த்து பார்த்து வளர்த்திருக்கேன். அவன் நான் சொல்றத மட்டும்தான் கேட்பான். பார்க்கலாமா? அத்தை, இத்தனை வருஷமா சரவணனுக்கு நீங்க விஷத்தை ஊட்டி வளர்த்திருக்கீங்க. ஆனா நான் 2 நாள் பழகினாலும் நான் பாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கேன். பாசம் ஜெயிக்குதா இல்ல விஷம் ஜெயிக்குதான்னு பாக்கலாமா? ஏய், இப்ப கூட நான் பர்மிஷன் கொடுத்ததுனாலதான் சரவணன் உன்னை பார்க்க வந்தான். நான் இப்படி சொடக்கு போட்டு போகாதடான்னு சொல்லியிருந்தா அவன் இப்ப கூட உன்னை வந்து பாத்துருக்க மாட்டான். நிறுத்துங்க பாப்போம். நீங்க சரவணன் கிட்ட எனக்கும் பூங்கொடிக்கும் சண்டைன்னு கூட சொல்லி நிறுத்துங்க. அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஆனா நான் உங்களுக்கும் எனக்கும் சண்டைன்னு சொல்லாமலே ஜெயிச்சு காட்டுறேன். ஏய், நானும் சொல்ல மாட்டேன்டி. நமக்குள்ள பகன்னு சரவணன் கிட்ட எக்காரணத்து கொண்டு சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா? அப்ப இது ஜென்டில் விமன் சேலஞ்ச். நான் இதே வீட்டுக்கு மருமகளா வந்து உங்களை திருத்தி மாமா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன். ஏய், சரவணன் மேல நீ பைத்தியம் புடிச்சு உன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெரு தெருவா உன்னை நான் சுத்த வைக்கல. நான் மகேஸ்வரி இல்ல. பாப்போமா? பாப்போண்டி. சேலஞ்ச். சேலஞ்ச். பூங்குடி, என்ன சரவணன் இவ்ளோ லேட் பண்ணிட்ட? இல்ல பூங்குடி, முதலா உனக்கு ஜூஸ் செஞ்சு கொடுக்குறேன். டேஸ்டா செஞ்சு கொடுக்கணும்ல. அப்படின்னா பார்த்து ஜூஸ் ரெடி பண்ணிருக்க. அப்படின்னா இத நீ முதல்ல அத்தைக்கு கொடு. இவ்ளோ நேரமா அத்தை என் மேல எவ்ளோ பாசத்தை காட்டினாங்க தெரியுமா? நீங்க இருந்திருந்தா பாத்திருக்கலாம். அப்படியா? ஆமா சரவணா, நான் தான் கூட இருந்து பார்த்தேன்ல. என்னப்பா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. அப்படின்னா நீயே அத்தை கிட்ட கேட்டு பாரு. அம்மா. ஆமா சரவணா, என் மருமக தான் மன்னிப்பு கேட்டால, அதான் மன்னிச்சிட்டேன். அம்மா, இத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரவணன், நான் சொன்னா நீ கேப்பல்ல. சொல்லு பூங்குடி. அந்த ஜூஸ நீ ஃபர்ஸ்ட் அத்தைக்கு கொடு. ஒரு நிமிஷம். அப்ப இத எப்படிப்பா? கொடுப்பா. தொடங்க. அப்பா இதை புடிங்கப்பா. அம்மா குடிங்கம்மா, குடிங்கம்மா. குடிங்கத்த. சரி சரவணன், நீ எப்படி என்ன வரப்போ பைக்ல கூட்டிட்டு வந்தியோ அதே மாதிரி என்ன பைக்ல கொண்டு போய் விடுறியா? சரி பூங்குடி. அம்மா, நான் பூங்குடி விட்டுட்டு வந்துடுறேம்மா. பாத்தீங்களா அத்த, சரவணன் நான் சொன்னதை கேப்பான்னு நான் சொன்னேன்ல.
சரி சரவணன், நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா? சரி. மருமகளே, மாமா. ஆசைப்பட்டு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கான், குடிக்காம போனா ஐயோ, எப்படி? குடுங்க மாமா. இந்தா, குடிம்மா. நான் கோவில்ல போய் குடிச்சுக்கிறேன். சரி சரி போயிட்டு வரேன் மாமா. சரி போயிட்டு போலாம், வரேன் அத்தை. வா சரவணன், ஆ போலாம். போலாம். அட 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 ஏய், உன்னால இதுதாண்டி முடியும். உன்னால அழிக்க மட்டும்தான் முடியும். ஆனா என் மருமகளால உருவாக்க முடியும். எப்படி என் மருமக நெருப்பாட்டம் வந்து பட்டாசாட்டம் வெடிச்சு சிட்டாட்டம் பறந்து போயிடுச்சு பாத்தியா? இந்த பாரு, ட்ரெய்லரே இப்படி இருக்குன்னா முழு படமும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னைய நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு மகேஷ். என்ன சொல்ற பூங்குடி? உனக்கு காலேஜ்ல விருது தராங்களா? ஆமா அண்ணி, எல்லாரும் கூப்பிட்டு வச்சு விருது கொடுக்கறாங்க. ஏண்டி அதுக்குள்ள நீ விருது வாங்குற அளவுக்கு போயிட்டியா? அத்தை, இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இவ திறமைய பத்தி தெரியல. என் பொண்ணு இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு வெளியே சொல்லி பெருமைப்படாத அளவுக்கு இருக்கு என் நிலைமை. அத்தை, இப்பெல்லாம் வருஷம் வருஷம் பொண்ணுங்க தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வராங்க. பொண்ணுங்க தான் நிறைய பாஸும் ஆகுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லார் வீட்லயும் பொண்ணுங்களை படிக்க அனுப்பிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா நம்ம வீட்ல மட்டும்தான் மாமா ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியல. அவர் மட்டுமா? நான் பெத்த பசங்களும் அப்படித்தானே இருக்காங்க. அப்பா என்னமா பண்ணுவாரு? ஜோசியத்திலயும் ஜாதகத்திலயும் இருக்கிறத நம்புறாரு. இதுல அவரோட தப்பு என்ன இருக்கு? ஜோசியத்தையும் ஜாதகத்தையும் கண்டுபிடிச்சவங்கள தான் தப்பு சொல்லணும். அம்மா தாயே, உங்க அப்பாவை நாங்க எதுவுமே சொல்லலமா, நீ கொந்தளிக்காத. வர வர இவ அவங்க மாமா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டா. ஆமா, அவர் வளர்த்த பொண்ணு, அப்புறம் அவரை மாதிரி தானே இருப்பேன்.